BSNL பொறுத்தவரையும் எக்கச்சக்கமான பிளான்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுடைய சிம்மை நீங்க ஜஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கணும். அதாவது ஓடிபியோ இல்ல நமக்கு இன்கமிங் கால் வரணும் அப்படின்னா மினிமம் ரீசார்ஜ் பிளான்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்க 100 ரூபாய்க்கு மேல தான் நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. அதை விட கம்மியா ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகாது. அப்படி பார்க்கும்போது 108 மற்றும் 107 இந்த ரெண்டு பிளான் இருக்கு. இந்த ரெண்டு பிளானுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு, மேலும் இது எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. BSNL பொறுத்தவரையும் நமக்கு ரீசார்ஜ் பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கையில எக்கச்சக்கமான இருக்கு. மினிமம் ரீசார்ஜ் பிளான் அப்படின்னா 107 and 108 இந்த 107 108க்கு என்ன மாதிரி டிஃபரெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது 107 இருக்கு. இந்த 107க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா இதோட மொத்த வேலிட்டி அப்படின்னா 35 டேஸ் இருக்கு. 35 நாட்கள் நீங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும். லிமிடெட் கால் தான் கொடுப்பாங்க. அதாவது மொத்தமா சேர்த்து அந்த வேலிட்டியோட சேர்த்து நமக்கு 200 மினிட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. அடிஷனலா உங்களுக்கு வந்து அந்த மினிட்ஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். 10 ரூபாய் 20 ரூபாய் நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அண்ட் தென் நமக்கு எஸ்எம்எஸும் கிடையாது. நீங்க எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படின்னா அது தனியா பேக் பண்ணணும், இல்ல அடிஷனலா ரீசார்ஜ் பண்ணணும். ஓகே, டேட்டா அப்படின்னு பார்க்கையில நமக்கு 3GB டேட்டா கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு அவைலபிளா இருக்கிற 2G 3G and 4G நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் 107க்கான மினிமம் ரீசார்ஜ் பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இது பண்ணாவே உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் பிளான் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது மட்டும் தான் உங்களால் பண்ணிக்க முடியும். அடுத்த பிளான்னா இன்னும் ப்ரைஸ் அதிகமாகும். ஓகே, அடுத்த 108 இருக்கு இல்லையா, இந்த பிளான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவைலபிளாக கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ல என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கலாம். 1GB டேட்டா ஃபார் டேக்கு கொடுப்பாங்க. அன்லிமிடெட் வாய்ஸ் கால், ட்ரூலி அன்லிமிடெட் வாய்ஸ் கால் வந்து கொடுப்பாங்க. அதாவது லிமிட்லாம் கிடையாது, அன்லிமிடெட் வாய்ஸ் கால் இருக்கு. எஸ்எம்எஸ் கிடையாது, நீங்க எஸ்எம்எஸ் தனியாக ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். டேட்டா அப்படின்னா அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1GB டேட்டா ஃபார் டே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நமக்கு 108 இந்த பிளானுக்கு வந்து இருக்கு. 28 நாட்கள் வேலிட்டி இருக்கு. ஆனால் இது நியூவா கஸ்டமருக்கு மட்டும்தான். உங்களுடைய BSNL சிம் நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னா அதில் நீங்கள் ஒரு டைம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், அடுத்த டைம் உங்களால் பண்ணிக்க முடியாது. நியூ கஸ்டமருக்கு நியூ ஆக்டிவேஷன் சிம்முக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது இருக்கு. நீங்கள் ஓல்டு கஸ்டமர் கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னே 108 அப்படிங்கிற பிளான் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நீங்கள் 108 அப்படிங்கிற ரீசார்ஜ் பிளான்ஸை நீங்கள் பண்ணிக்க முடியும். மேலும் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி ரீசார்ஜ் பிளான்ஸை பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.